அல்லாஹ் இந்த உலகத்தை ஏன் படைச்சான், நபிமார்களை ஏன் அனுப்பிச்சான், இத நம்ம எல்லாரும் தெரிஞ்சாவே இன்ஷா அல்லாஹ் கபர்ல நம்ம பாஸ் ஆகும். கபர்ல அடிச்சோமே நம்ம கொஸ்டின் கேட்கப்படும். அந்த கொஸ்டினுக்கு நம்ம பாஸ் ஆகணும்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அல்லாஹ் எப்படி இருக்கிறான், நூறு சமாவாசியா இருக்கான். அவன் நாடினா செய்யக்கூடியவனா இருக்கிறான். குன் ஆகுன்னா அது ஆயிடும். அப்படிப்பட்ட அல்லாஹ் என்ன சொல்றான், ஆகாச பூமியை அனைத்தையும் நான் படைக்க போறேன்னு மாணவர்களையும் நிப்பாட்டிட்டு இப்லீஷையும் நிப்பாட்டிட்டு சொல்றான். இதை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இப்ப இதையே நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டா இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த உலகத்துல பாஸ் ஆகலாம், அதற்கான மாதிரி தான் இப்ப சொல்லிட்டு வரேன். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அதற்கு முன்னாடி பர்ஜத் நம்மளுடைய ஆன்மா இருக்கு இல்லையா, நம்மளுடைய ரூஹு, நம்மளுடைய உயிர், இதெல்லாம் நிப்பாட்டிட்டு அல்லாஹ் ஒரு கொஸ்டின் கேட்கறான். இந்த உலகத்தை படைப்பேன், அந்த உலகத்துல உங்களை அனுப்புவேன், அதுல நீங்க வெற்றி பெற்று பாஸ் ஆகிட்டு வரணும், நீங்க வருவீங்களான்னு கேட்டா நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், கண்டிப்பா வருவோம். எப்படி கோடான கோடி மக்கள் நம்மளுடைய ரூஹை நிப்பாட்டி அல்லாஹ் ஒரு சாட்சி வாங்கலாம். அப்படி கேட்கும்போது நம்ம எல்லாரும் நம்மளுடைய ரூஹ், நான் இருக்கிறேன்னா எனக்கு புள்ள, அந்த புள்ளையோட புள்ள, அந்த புள்ளையோட புள்ள, இதுக்கப்புறம் யார் பிறப்பா, எல்லாமே இருக்கு. அவங்க எல்லாரும் அங்கே ஒரு சாட்சி கேட்கறான். இந்த மாதிரி கேட்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, யாழ்லா நான் இந்த உலகத்தை நீ அனுப்பிச்சேன்னா நான் உன்னை பத்தி தான் சொல்லுவேன், உன்னையே வணங்கணும், உன்னையே வழிபடணும்னு நான் சொல்லுவேன்னு எல்லாம் சொல்லிட்டோம். அல்லாஹ் நான் சொல்றான், நான் இந்த உலகத்துல உன்னை மறக்கடிச்சு தாயின் வயிற்றுல அனுப்புவேன், அங்க போயிட்டு நீ இந்த உலகத்துல வாழ்ந்து வெற்றி பெற்றுவா அப்படின்னு ஒரு டெஸ்ட்.